पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஞான யோகம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இதுல ஆச்சாரியர் ஞானத்தை அடைகிற மெத்தேடை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த ஞானத்தை அடைகிற மெத்தேட்ல பார்த்தீங்கன்னா உபாயம், ஞானத்தை அடைகிறதுக்கான உபாயம் 39வது ஸ்லோகத்துல நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரஹ சம்யதேந்திரியஹ ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதி கச்சதி அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தை உடையவன் இந்த ஆத்ம ஞானத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்ரத்தா பார்த்தீங்கன்னா சிரவண காலத்துல சிரத்தையா இருக்கிறது. எல்லா காலத்திலையும் பார்த்தீங்கன்னா சிரத்தையோட இரு அப்படின்னு நம்ம எங்கேயுமே சாஸ்திரமே சொல்றது இல்லை. சிரவண காலத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. சாஸ்திரம் சொல்றதுதான் சத்தியம், ஆச்சாரியார் சொல்றதுதான் சத்தியம் அப்படின்னு அதை அப்படியே உள்வாங்கிறது. அதுக்கப்புறம் மனனம் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாஜிக் கொஸ்டின் பண்ணி தான் சாஸ்திரம் சொன்னா நான் ஏத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். சங்கரர் என்ன பெரிய ஆளா, வியாசரோ வசிஷ்டரோ பெரிய ஆளா, அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒத்துக்கணும், என் புத்திக்கு கரெக்டா லாஜிக் இருந்தாதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்ட்டு மனன காலத்துல என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எவ்வளவு பெரிய ஆள் ஈஸ்வரனே வந்தாலும் கூட ஒத்துக்க முடியாதுயா, நீ சொல்றது சரியா லாஜிக்கலா இருந்தாதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சிரவண காலத்துல இருக்கிற ஸ்ரத்தா இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை என்ன பண்ணிடும் கேட்டீங்கன்னா ஒரு மோல்டு பண்ணி ஒரு சம்ஸ்காரம் சொல்லுவோம். அந்த சாஸ்திர சம்ஸ்காரத்தை கொடுத்து ஒரு பியூரிஃபிகேஷனை பண்ணி எந்த விதமா கேள்வி கேட்கணும், எந்த விதமா லாஜிக்கை யூஸ் பண்ணணும், இதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சிரவண காலம் உங்களுக்கு ஒரு நல்ல உங்க மேல ஒரு கோட்டிங் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா விதண்டா பண்ணாம என்ன பண்ணுவீங்க, சரியா கேள்வி கேட்பீங்க. சரியா கேள்வி கேட்டு மனனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் போகும்போது மனசு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா ஆகிவிடும். அப்ப சிரவண காலத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாதான் பிரதானம், மனன காலத்துல யுக்தின்னு சொல்ற லாஜிக் பிரதானம், நிதித்தியாசன காலத்துல அனுபவ பிரதானம் அப்படின்னு 3 பிரதானமா 3 விஷயங்களை சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஒருத்தர் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன தேவைப்படுது, ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தை இல்லாம ஆச்சாரியர் வாக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா அவங்க ஞானத்தை அடையவே முடியாது. அப்ப முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். சரி, ஸ்ரத்தை இருக்க இடத்துல என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்துல ஒருத்தருக்கு பிசினஸ்ல ஸ்ரத்த உண்டாகுது. அப்ப அந்த ஸ்ரத்த உண்டாச்சுன்னா என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தத்பரத்துவம் உண்டாகும். தத்பரத்துவம்னா என்ன அர்த்தம், இதுதான்ப்பா சுவாமி சொல்றதுதான் கரெக்ட், பிசினஸ் தான் கரெக்ட், இந்த பிசினஸ் தான் கரெக்ட், நான் ட்ரேட்ல பண்ணாதான் சரியா இருக்கும், வேற எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியாது, ட்ரேடிங்ல தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க விஷயத்துல எதுலெல்லாம் சிரத்தை வைக்கிறாங்களோ அதுலெல்லாம் லட்சியமா இதுதான் பெஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளார அந்த தீர்மானமான எண்ணம் உண்டாகும். அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா தத்பரத்துவம்னு பேர். தத்பரத்துவம்னா எடுத்த லட்சியத்துல பாத்தீங்கன்னா அதுதான் அல்டிமேட் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனை. அப்ப எது அல்டிமேட்னு நம்ம நினைக்கிறோமோ அதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யதேந்திரியா. ஒரு விஷயம் நமக்கு லட்சியமா வச்சுட்டோம் அப்படின்னா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க விஷயத்துல ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்காங்க, ரொம்ப தத்பரத்துவத்தோட இருக்காங்க. அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அதுல நல்ல போக்கஸ்டா. அப்ப ஸ்ரத்தை எங்க இருக்கோ அங்க தத்பரத்துவம் வந்துடும். தத்பரத்துவம் இருக்கிற இடத்துல இந்திரியங்கள் எல்லாமே நல்லா போக்கஸ்டா ஆக ஆரம்பிக்கும். அப்ப இந்த முதல் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சிருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு ஞானம் லப்துவா, இந்த 3த்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் பாத்தீங்கன்னா மெதுவா குருநாதர் மூலமா ஒரு சிரவணம் பண்ணி அதுக்கப்புறம் குருநாதர் சொல்ற
சாஸ்திரம் சொல்ற யுக்திகளை யூஸ் பண்ணி மனனமும் பண்றான்னு வச்சுங்களேன், அவனுக்கு என்ன கிடைக்கும்? மனனத்தோட முடிவுல நான் அப்படின்ற அனுபூதி உண்டாய். அந்த மனனத்தோட எண்டுல நான் கிடைச்ச மாத்திரத்துல ஞானம் லப்துவா, ஞானத்தை அடைஞ்ச பிறகு அந்த ஞானம் என்னவாகணும்? அகண்ட போதமா மாறும். அந்த அகண்ட போதமா மாறுறது பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் சுவாமி அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானம் லப்துவா பராம் சாந்தி. மேலான சாந்தி எது அப்படின்னா மோட்சத்துக்கு பேர் தான் மேலான சாந்தி. அந்த மேலான சாந்தியை, மோட்சத்தை அச்சிரேனாதிகச்சது. அச்சிரேனாதினா வெகு சீக்கிரமா, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே அவன் அடைகின்றான் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் கொட்டேஷன் எடுத்துங்க. 12வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 12:20 அருமையான ஸ்லோகம் சொல்றார். ஏதோ தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தே அதீவ மே பிரியாஹா. 12:20 சொல்லியிருக்கு. எவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்மியம், தர்மியம்னா இருக்கிறதுலயே எல்லா தர்மங்களையும் தாரணம் பண்ணக்கூடியது இந்த பரம தர்மம். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்ம ஞானமும் இந்த ஈஸ்வரனும், சகுண ஈஸ்வரனும் நிர்குண ஈஸ்வரனும் தான். அப்போ இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயத்தை, இந்த கீதை சொல்லக்கூடிய விஷயம், இதுதான் தர்மம். இந்த தர்மத்தை பாத்தீங்கன்னா யதோக்தம் பரியுபாசதே, சொல்லப்பட்ட முறைப்படி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அது இல்லாம அதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய எது சொல்லியிருக்கோம்? கர்மயோகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உபாசனை. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தர்மம்னு பேரு. இந்த தர்மத்தை எவர்கள் நல்லா அனுஷ்டானம் பண்றாங்களோ, அது மட்டும் இல்ல, ஸ்ரத்ததானா, எப்படி அனுஷ்டானம் பண்றாங்க? ஸ்ரத்தை உடையவர்களா, மத்பரமா, என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு. அப்ப என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு யார் இதை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்களோ, பக்தாஸ்தே, அந்த பக்தர்கள் எனக்கு பாத்தீங்கன்னா அதீவ மே பிரியாகா, ரொம்ப அற்புதமா சொல்றாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பகவானுக்கு பிரியமா நடந்துக்கணும் அப்படின்னா ஸ்ரத்தையோட இதை அனுஷ்டானம் பண்ண வேண்டும். ஸ்ரத்தையுள்ளவன், என்னையே லட்சியமா கொண்டவன், அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாஷ்யத்துக்கு போயிருங்க. பாஷ்யத்துல ஒரு 2 கொட்டேஷன் கொடுக்குறேன். ஆச்சாரியர் சொல்றார், ஸ்ரத்தாவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரத்தாலு, ஸ்ரத்தை உடையவன். நம்ம பொதுவா சொல்லும் போது ஸ்ரத்தாலு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரத்தாலுனா ஸ்ரத்தையை உடையவன். அவன் என்ன பண்றான்? லபதே ஞானம், அவன் ஞானத்தை அடைகின்றான். ஆயிடுச்சு. ஞானத்தை அடைகிறான்னு சொன்னதுக்கு பிறகு ஞான நிஷ்டை வேற, ஞானம் வேற. அதனால்தான் பாத்தீங்கன்னா ஞானம் லப்துவா பராம் சாந்தி அச்சிரேனாதிகச்சதின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஞானமே ஞான நிஷ்டை இல்லை. ஞானம், ஞானத்துக்கு அப்புறம் ஞான நிஷ்டை. அந்த ஞான நிஷ்டை தான் சொரூப அவஸ்தானம்னு பேர். அதுதான் பாத்தீங்கன்னா மோட்சம்னு சொல்லக்கூடிய தண்ணீர் தான் நிற்கணும். அப்போ பாத்தீங்கன்னா முதல்ல ஞானத்தை அடையணும். முதல்ல சிரவணம் முடியட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனனம் பார்த்துக்கலாம். முதல்ல சிரவணத்தை மிச்சம் இல்லாம பண்ணணும். அதனால்தான் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை சொல்லுது, பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசே, பிரகதாரண்ய மந்திரம் சொல்லுது. நல்லா சிரவணத்தை மிச்சமில்லாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட பலத்துல பாத்தீங்கன்னா நல்லா சிரவணம் பண்ணதோட பலத்துல பலசிய பாவம் பால்யம், அந்த சிரவண பலத்தை வச்சுக்கிட்டு நல்லா மனனத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும்? மிச்சம் இல்லாம. பால்யம் ச நிர்வித்திய, நல்லா மிச்சம் இல்லாம நேத்தி 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 நேத்தின்னு மிச்சம் இல்லாம நேத்தி பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? தான் கிடைத்து விடும். அந்த தானையும் கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மௌனி பவேத், மௌனமாயிடலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல நல்ல மௌனமா இருந்துக்கிட்டு, மனோ மௌனம், வெறும் தான் 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 ஸ்புரணத்திலேயே நின்று 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 அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, மௌனம் சா மௌனம் ச நிர்வித்திய அத பிராமணாக, மௌனம் மௌனமின்மை ரெண்டுத்தையும் கடந்து சென்று அவன் சொரூபத்தில் நிலை பெறுகின்றான், பிராமணன் ஆகின்றான், பிரம்மம் ஆகின்றான்
அப்படின்னு மந்திரம் சொல்லு. அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சிரவண ஞானமே பூர்ணமானது இல்லை. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் லப்துவா, துவாந்தம் இருக்குன்னாவே அதுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம், அனந்தரம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஞானம் கிடைச்சா மட்டும் இல்லைங்க, ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அனுபூதி கிடைக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தாலுத்வே அபி. இந்த உலகத்துல சிரத்தை இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பவதி ஸ்ரத்தாலுத்வே அப்படி பவதி கஷ்டித் மந்த பிரஸ்தானக. மந்த பிரஸ்தானம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரொம்ப ஸ்ரத்தை இருக்கு சுவாமி, நிறைய பேர் என்கிட்ட இருக்கிறவங்க இருக்காங்க, ஸ்ரத்தை இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மந்தமா போகுது சுவாமி. ஒரு 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 ஸ்புரணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இல்லை, அந்த ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு ஃபயர் அதிகமா இல்லை. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு மந்த பிரஸ்தானக, அந்த பாதையில போறது ரொம்ப ஸ்லோவா நடக்குது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி? அத ஆக தத்பரக. அதனாலதான் ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தத்பரத்துவத்தை சொல்றாரு. தத்பரத்துவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு குரு உபாசனாதவ் அபியுக்த. குரு உபாசனம். இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளை கனெக்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், எங்கெல்லாம் உங்களுக்கு வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸை போக்கிக்கணும்னா என்ன பண்ணணும்? தனியா இருந்தா போக்கிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த காரியத்துல யார் ரொம்ப எஃபர்ட் போட்டு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க பக்கத்துல போய் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? உங்களையும் சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? குருநாதர் என்ன பண்ணுவார்? இந்த மோட்சத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருப்பார், அதே வேலையா இருப்பார். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ப்ராசஸா இருக்குன்னு வச்சுங்க. என் கூட சேர்ந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? திரும்ப 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 அதே வேலையா இருந்து இருக்க நான் பின்னாடி இருந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப புஷ் பண்ணி மெதுவா வண்டி என்ன ஆயிடும்? ஸ்டார்ட் ஆயிடும். நல்ல முறையில வேகமா அந்த மார்க்கத்துல போக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா குரு உபாசனாதவ் அபியுக்தக. குரு உபாசனம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு பக்கத்துல இருந்து அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டு அவர் சொல்றதெல்லாம் எஸ் பாஸ் எஸ் பாஸ் எஸ் பாஸ்ன்னு அவர் சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ரொம்ப வேகமா நல்ல முறையில போக ஆரம்பிச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா குரு உபாசனத்தோடு கூடினவன் ஞான லப்தி உபாயி சொல்ற. அந்த ஞானத்தை அடைகிறதுக்கு உபாயமா குரு உபாசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. அப்ப ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மந்த பிரஸ்தானம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, ஸ்லோவா போறது அப்படின்னு. பகவத்கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 13வது அத்தியாயத்துல 13வது அத்தியாயம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னா அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் ஒரு முக்கியமானது சொல்லியிருக்கு. யாராவது மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. மொத்தம் 20 குவாலிட்டிஸ் ஞான யோகத்துல போறவங்களுக்கு ஒரு 20 குவாலிட்டி சொல்லியிருக்கு. அதுல ஒரு குவாலிட்டி, முக்கியமான குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா 19-20 என்ன சொல்லியிருக்குன்னா அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானார்த்த தரிசனம். இந்த 2 குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க. என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாத்ம ஞானம். எது அத்தியாத்ம ஞானம்? இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, எதை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம்? என்னை பத்தி தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னோட தேகம் என்ன, நான் யாரு அப்படின்னு எனக்குள்ளார இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம விசாரணை பண்றோம். இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும்? அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு வார்த்தையை சொல்லிட்டேன். நித்தியத்துவம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா சதா காலமும் திரும்ப 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 சிரவணம் பண்றது, மனனம் பண்றது, நிதித்தியாசனம் பண்றது, திரும்ப சிரவணம் பண்றது, படிச்சதைய திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு சதா காலமும் தத்புத்தயஸ் ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக கச்சந்திய புனராவிருத்தி ஞான நிர்தூத கல்மஷாக. அப்ப அதுல சொல்லியிருக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்புத்தயஸ் ததாத்மானக 5:17 இருக்கிறது. தத்புத்தயஸ் ததாத்மானக அதையே திரும்ப 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 சிந்திச்சுட்டு இருக்கு. தத்புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா அதுலயே நிக்கிறது. இதை தொடர்ந்து பண்றதுனால என்ன நடக்கும்? நம்ம பாதை வந்து பாத்தீங்கன்னா மந்த பிரஸ்தானமா இருக்கிறது. மந்த பிரஸ்தானம் அர்த்தம் ஸ்லோவா போறது. அந்த ஸ்லோ ப்ராசஸ் என்ன ஆகும்னா மெதுவா மெதுவா மெதுவா
4th கியர் 5th கியர்னு மெதுவாக வேகம் எடுக்க ஆரம்பிச்சு. சரி, அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா தூங்குவேன். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குற ஆள். நான் வீட்டில் இருக்கும்போது ரிஷிகேஷ் போய் சேர்ந்த மாத்திரத்தில் கிளாஸ் எத்தனை மணிக்கு தெரியுங்களா வைப்பாங்க? 1 மணிக்கு கிளாஸு, அதுவும் கிராமர் கிளாஸ் 1 மணிக்கு. ஐயோ, 1 மணிக்கு கிளாஸ் வச்சா என்ன ஆகுறது? நல்லா தூங்குற நேரத்தில் கிளாஸ். 1 to 2:30 வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கிளாஸ். அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாகவத கிளாஸ். ஐயோ, என்னடா அது, பரிபாவிக்க தூங்குறதுக்கே விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு. அப்போ நமக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு பெல் அடித்து எழுப்பி விட்டுருவாங்க ஆசிரமத்துலலாம். அப்புறம் 10 மணி 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளால் இப்போல்லாம் முழிச்சிட்டு இருக்கோம்ல, வீடியோ பார்த்துட்டு இதாக பண்ணிக்கிட்டு, அங்கெல்லாம் முடியாது. 9:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப், சில இடத்துல 9 மணிக்கே லைட் ஆஃப். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எந்த சரௌண்டிங்கில் நம்ம இருக்கிறோமோ அந்த சரௌண்டிங்கில் கொஞ்ச நாள் இருந்தோன்னா அது வந்து நமக்கு தொத்திக்கும். அப்போ அதே மாதிரி நல்ல சாதுக்கள் பக்கத்தில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பக்கத்துலேயே நம்ம கூட இருந்து அவங்களுக்கு ஸ்ரத்தையாக இதெல்லாம் சேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? கூட இருக்க 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 அந்த விஷயங்கள்லாம் நமக்கு அடாப்ட் ஆகிடும். அதனால என்ன பண்ணணும்? நல்ல ஃபயர் இருக்க ஆட்களோட ஸ்நேகத்தை வச்சுக்கணும். நல்ல சாதுக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேவா பண்ணிக்கிட்டு, நல்ல சாதுக்கள் எங்கே சுவாமி தேடி போகிறது? குருதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் அதுலேயே நிஷ்டை உடையவராக இருப்பார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்தோம் அப்படின்னா, அவரோட சேவையில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் அவர் பண்ணுற காரியத்தை நம்மளும் அப்படியே காப்பி ஆகிடும். அதனால ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா இதையே பண்ணிக்கிட்டு இருக்கணும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த குவாலிட்டி முக்கியம், தத்துவ ஞானார்த்த தரிசனம். தத்துவ ஞானம்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றார். தத்துவ ஞானார்த்தம்னா, தத்துவ ஞானம் அதோட பிரயோஜனம் எது அப்படின்னா மோட்சம். இப்போ நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம், எதுக்காக சுவாமி படிச்சுட்டு இருக்கோம்? மோட்சத்தை அடையுதுன்னு படிச்சுட்டு இருக்கோம். அப்போ சதா காலமும் என்ன பண்ணணும்னு கேட்டால், எப்படியா மோட்சத்தை அடையிறது, எப்படி அடையிறது? ஐயோ, இந்த சம்சாரம் தகிக்குது. இந்த சம்சாரத்திலேருந்து இந்த தேகம் பாருங்க, பேசணும்னு ஆரம்பிச்சு அந்த குரல் கட்டி போய் கிடக்கு. அப்போ 20 நாள் 1 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு. எப்படியாவது இந்த சனியனை தொலைச்சே ஆகணும், இந்த பாடி எனக்கு வரவே கூடாது, இந்த ஜென்மம் வரவே கூடாது, மோட்சத்தை அடையணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 அந்த மோட்சத்தை குறித்து சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த 2 காரியம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். அப்போ சதா காலமும் தத்துவத்தை சிந்திக்கிறது, அதே மாதிரி சதா காலமும் மோட்சத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறது, கூட வந்து குரு உபாசனத்தை பண்ணுறது. குவாலிட்டிஸில் 20 குவாலிட்டிஸில் 13வது சாப்டரில் சொல்லுது, 13:7 13:20 2 ஸ்லோகத்தில் இருக்குது. குரு உபாசனம் சௌச்சம் முக்கியமான சொல்லுது. குரு உபாசனம் இருக்கணும். குரு உபாசனம்னா என்ன சுவாமி? பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவர் கூடயே பக்கத்திலே இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது. காலையில் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும், அவர் தூங்கினதுக்கு பிறகு நம்ம தூங்கணும். அவரோட கர்மங்கள் எல்லாத்துலேயும் அவரை பண்ண விடாம அவருக்கு சகாயம் பண்றதா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமா இருக்கக்கூடியதை இதுலேயும் நான் நிறைய பேர்ட்ட சொல்றேன். என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று வேணு வந்தார். வேணு வரும்போது கருப்பு கவுனி பாயாசம் ஒரு வார்த்தை கேட்கணும்ல, சுவாமி நீங்க இதை சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா, உங்களுக்கு என்ன பிரியமா பண்ணணும் அப்படின்னு கேட்காம தனக்கு பிரியமானதை கொண்டு வந்து பண்றது. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வச்சனம் இருக்கு. என்ன வச்சனம்னா, வேதம் அதுல வந்து முக்கியமானது சொல்லுது, பிரியம் தனம் ஆகிருத்திய ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆகிருத்திய ஒரு வார்த்தை இருக்கு. ஆச்சாரியருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா, உங்க இஷ்டப்படி சேவை பண்ணக்கூடாது. ஆச்சாரியருக்கு எது பிரியம் தரும்? பிரியம்னா எனக்கு பிரியம் இல்லை, ஆச்சாரியருக்கு பிரியமா இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? பண்ணணும். அதனால என்ன பண்ணணும்? எப்பவுமே கவனமா இருங்க. சுவாமிக்கு என்ன பிடிக்கும், சுவாமிக்கு என்ன பிடிக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உபாசனையா அதை பண்ணணும். நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா சாமி உச்சந்தில நின்றுவார். சாமி வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் அவங்களுக்கு பிரியமானதை பண்ணாங்கன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆயிடும் யோசிச்சு பாருங்க.
ரொம்ப கஷ்டமா போயிடும் சுவாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியருக்கு எப்படி இருக்கோ பிரியம் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி காரியம் பண்றதுக்கு பேர் தான் ஆச்சாரிய உபாசனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டத்தையும் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாயத்தினால என்ன பண்ணலாம், மந்த பிரஸ்தானமா இருக்கிறது, ஸ்லோவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கம் வேகமாயிடும். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற ஸ்ரத்தாவான் தத்பரக அப்படி, ஸ்ரத்தையா இருக்கிறவனுக்கு மெதுவா மெதுவா தத்பரத்துவ புத்தியும் வந்துடும். ஆனா நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அஜிதேந்திரிய ரசியா, அஜிதேந்திரியனா இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்காது. நான் பார்த்திருக்கேன், நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொறிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வாயில போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது இந்திரியங்கள் அடங்கவே அடங்காது. வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாயில ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க, காதுல ஆடியோ ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. இது மாதிரி இருக்காங்க நல்ல ஆட்கள், நல்ல சிரத்தை இருக்கும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா தத்பரத்துவ புத்தியும் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ட்ரோல்ல வரல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓட்ட குடம் எப்பவுமே ரொம்பவே ரொம்பாது. அப்ப ஞானத்தை அடைஞ்சாலும் ஞான நிஷ்டையை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஞானம் பூரணமா கிடைக்காம மனசு செதறி போயிடும். இந்திரியங்கள் செதறி போச்சு அப்படின்னா மனசும் செதறி போயிடும். அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் அத ஆகையினாலதான் ஆச்சாரியர் கிருஷ்ணர் சொல்றார் சம்யதேந்திரியன்ற வார்த்தையை போடுறார். சம்யதேந்திரியன்னா என்ன அர்த்தம், சம்யதானி விஷயேபியோ நிவர்த்தித்தானி. சம்யதேபியோ தான் என்ன அர்த்தம், விஷயேபியோ நிவர்த்தித்தானி, விஷயங்கள்ல போயிட்டு இருக்க இந்திரியம். அதனால்தான் கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது பராஞ்சிகானி யதுர்ணத் ஸ்வயம்பூ பராங் பஷ்யதி நாந்தராத்மன். இந்த ஆத்மாவை நம்ம யாரும் பார்க்க மாட்டேன்றோமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாம் வெளியில போற மாதிரியே பகவான் படைச்சிட்டாங்க. அப்ப வந்து படைக்கும் போதே டிஃபால்ட் அப்படியே ஆயிடுச்சு. ஆனா கஷ்ட தீரக, யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றனா பிரத்யேக ஆத்மானம் ஐக்ஷத், தன்னுடைய சொந்த ஆத்மாவை பார்க்கறான். எப்படி பார்க்கறான், ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவம் மிச்சம். நல்ல வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல முதல் மந்திரமே இதான் சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவிருத சக்ஷு அப்படின்னா வெளியில போயிட்டு இருக்க இந்திரியங்களை எல்லாத்தையும் அந்தர்முகமா திருப்பி தன்னிடத்திலேயே தன்னை அவன் பார்க்கின்றான் அப்படின்னு. அப்ப அதேதான் இங்க சொல்றார், உள்ள பார்க்கணும் அப்படின்னா இந்திரியங்கள் வெளியில போறத ஸ்டாப் பண்ணணும். அப்ப அதனால ஆச்சாரியர் சொல்றாரு விஷயங்களிலிருந்து, சையத்தம்னா என்ன அர்த்தம், டு கண்ட்ரோல் அர்த்தம், நல்லா கண்ட்ரோல் பண்ணி. எதுல இருந்து, இந்த இந்திரியங்கள் எல்லாம் வெளியில விஷயத்திலேயே போயிட்டு இருக்கு, அந்த விஷயத்துல போயிட்டு இருக்க அந்த இந்திரியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா தடுத்து நிப்பாட்டி அந்தர்முகமா ஆக்குறது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்திதான் எஸ்ய இந்திரியான், எவனுடைய இந்திரியங்கள் நன்றாக விஷயங்களிலிருந்து நிவர்த்தி ஆயிடுதோ நீங்குகின்றதோ அவனுக்கு பெயர் ச சையதேந்திரிய. அப்ப 3 விஷயம் சொல்லியாச்சு, ஸ்ரத்தா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தத்பரத்துவம், அதுக்கப்புறம் சையதேந்திரியம். இந்த 3ம் இருந்துச்சுன்னா தான் சாய்ஸ் இருக்கா சுவாமி அப்படின்னா சாய்ஸ்லாம் இல்லைங்க. இந்த 3ம் அவசியமா கண்டிப்பா அதை பண்ண வேண்டியது அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்றாரு ஏ ஏவம் பூத்தக ஸ்ரத்தாவான், இந்த விதமா எவன் ஸ்ரத்தை உடையவனா இருக்கானோ, தத்பரக பரமலட்சியமா இந்த ஞானத்தை வச்சிருக்கானோ, அதே மாதிரி சையதேந்திரிய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றானோ, ச அவசியம் ஞானம் லபதி, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஞானம் கிடைக்குங்க. ஆச்சாரியர் சத்தியமே சொல்லிட்டார், கண்டிப்பா அவனுக்கு ஞானம் கிடைக்கும். இப்ப கேள்வி வருது நிறைய பேருக்கு, வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம், யோகம்லாம் தேவையில்லை அப்படின்னு நிறைய சொல்லிட்டோம். கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம் அப்படின்னு 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் யம தர்மராஜா இல்ல ஸ்ருதியே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா யோகம்னா என்னப்பா அப்படின்னா, யோகம்னா ஒண்ணும் இல்லைங்க, இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த விஷயத்துல போகாம தடுத்து நிப்பாட்டுறது எதுவோ அதுதாங்க யோகம். இந்திரியங்களை அது கோலக்கங்கள்ல இந்திரிய சக்தி அங்கேயே ஸ்டாப் பண்ணி நிக்க வைக்கிறதுக்கு பேரு யோகம் அப்படின்னு பேரு. சரி, யோகத்துக்கு இந்திரிய தாரணத்துக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா, மந்திரங்கள் யோக சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசம்,
இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசிஷ்டர் சொல்றார், இந்த சித்தம்ன்ற விருட்சத்துக்கு என்னன்னா 2 பட்சிகள் இருக்கு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்க மனசை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 விங்ஸ் இருக்கு. பக்ஷியா கல்பனை பண்ணீங்கன்னா அதுக்கு 2 விங்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பிராணஸ்பந்தனம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாசனா. இதுல ஏதாவது ஒன்னத்தை கை வச்சிங்க அப்படின்னா 2மே என்ன ஆயிடும், மறக்க முடியாம இந்த மனசு அடங்கி விடும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணாயாமத்தை சாஸ்திரங்கள் விதிக்குது. பிராணாயாமத்தை பண்ணும்போது என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்பரமோ வஷ்யத்தேந்திரியானா யோக சூத்திரத்தை சொல்லுது. அந்த பிராணாயாமத்தை பண்றது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்திரியங்கள் நல்லா உங்களுக்கு வசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்திரியங்களை வசப்படுத்துறதுக்கு வேதாந்திகளும் கூட என்ன பண்ணி ஆகணும், பிராணாயாமத்தை பண்ணிதான் ஆகணும். இல்லை அப்படின்னா என்ன பண்றது, மனச சஞ்சலத்தை நீக்கிறதுக்கு ஏக தத்துவ அபியாசம், ஓங்காரத்தை அபியாசம் பண்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணினீங்கன்னு வச்சுங்க, யாராவது கேட்பாங்க என்னது பிராணாயாமத்தை பண்ணிட்டு இருக்க, உடனே சொல்லணும் பிராணாயாமத்தினால மோட்சம் இல்லை. பிராணாயாமமோ இல்லை யோகமும் மோட்சத்தை கொடுக்காது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கொடுக்கும், பரிக்கர்மா. நேற்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வார்த்தையை போன ஸ்லோகத்துல. யோகம் எதுக்கு, கர்ம யோகம் மனசாந்தியை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்த சமாதானத்தை உண்டு பண்றது. இந்த யோக மெத்தட் எல்லாமே சித்த சமாதி யோகத்தை அபியாசம் பண்றது. இது எல்லாம் பூரணமாகும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த கேட்ட ஞானமானது, குரு மூலமா கேட்ட ஞானம் அனுபூதியா மலர ஆரம்பிச்சு, உதயமாக ஆரம்பிச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னா, இங்க சொல்றதுதான் சையத்தேந்திரிய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது, அதுதான் யோகம். தாம் யோகமிதி மன்யந்தே, ரிஷிமார்கள் அதனையே யோகம் என்று சொல்கிறார்கள். எது அப்படின்னா பராம் இந்திரிய தாரணம், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது தான் யோகம், மனசை கண்ட்ரோல் பண்றது தான் யோகம். அதுக்காக எந்த அனுஷ்டானங்கள் பண்றீங்களோ அது எல்லாம் யோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற பிரணிபாதாதி. இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், என்கிட்ட நிறைய பேர், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரு பேசுறதையும் நம்புறதே இல்லை. ஒருத்தரோட அடையாளம் என்ன தெரியுங்களா, எங்க ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தருக்கு அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது இல்லை, என்ன பண்றோமோ அதுதான் உங்களோட ஃபேஸ். உங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா 1000 பேர் 1000 விதமா பேசலாம், அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட செயல்கள் கர்மம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடையாளம். அப்ப அதே தான் இங்க ஆச்சரிய சொல்ற பிரணிபாதாதி தூ பாஹ்ய. நம்ம வெளியில பண்றமே குருநாதரை விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றது, இது மாதிரி நமஸ்காரங்கள் எல்லாம் எப்படின்னா அனைகாந்திக காபி பவதி. அனைகாந்திகம் அப்படின்னா நிச்சயம் இல்லாதவங்களுக்கு கூட இது எல்லாம் சம்பவிக்கும். குருநாதர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிரத்தை இல்லாதவங்களுக்கு கூட இது எல்லாம் சம்பவிக்கும். நான் பார்த்துருக்கேன், என்கிட்ட வந்து 2-3 பேர் இருந்தாங்க, வந்தா வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாயில கை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. ஐயோ, ஆக்டிங் கொடுக்கறதுல என்னென்னலாம் அவார்டு இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கலாம், அது மாதிரி சுவாமி பவ்யமா வந்து. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து சிரத்தையே இருக்காது. உள்ளுக்குள்ளார வந்து சுவாமிக்கு என்ன பாம் வைக்கலாம், என்ன பண்ணலாம், சுவாமிக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ள சிந்திச்சுக்கிட்டே வெளியில வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நீங்க சொன்னா சரி சுவாமி அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா வெளியில போய் ஆப்போசிட்டா பண்ணுவோம். அது மாதிரி நிறைய பேரை ஃபேஸ் பண்ணியாச்சு, நான் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு அனைகாந்திக காபி பவதி. அனைகாந்திகன்னா என்ன அர்த்தம், நிச்சயம் இல்லாதவனுக்கு கூட இவர் குருநாதர், இவர் சொல்றது சத்தியம் அப்படின்னு நிச்சயம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த பிரணிபாதம் சொல்லக்கூடிய விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், இந்த உலகத்துல சம்பவிக்கும். ஆனா மாயாவித்வாதி சம்பவாத். மாயாவித்வாதின்னு என்ன அர்த்தம், கள்ளம் கப்பட்டம்லாம் இருக்குல்ல, கள்ளங்கப்பட்டம் இருக்கிறவங்களுக்கு கூட என்ன பண்றாங்க அப்படின்னா உளுந்து விழுந்து குருவை நமஸ்காரம் பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும். மாயாவித்வாதி சம்பவாத் நது தத்து ஸ்ரத்தாவத்வாதம். ஆச்சாரியர் கொட்ட. அதனால்தான் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றது முன்னாடியே சொல்லியாச்சு. எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை சொல்லும் போது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானின தத்துவ தரிசனகன்னு நம்ம என்ன பண்ணோம் 34வது ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம். அப்ப தத்வித்தி பிரணிபாதம் நல்லா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு
ஆத்ம வித்யாவை தெரிஞ்சுக்கலாமா? நான் தெரிஞ்சுக்க முடியாது. என்கிட்ட ஒரு 15 பேர் பாடம் படித்தாங்க சாதிக்கு. 8 வருஷம் 10 வருஷம் படித்தாங்க. யோசிச்சு பாருங்க, 8 வருஷம் அப்படின்னா லைஃப்பில் 8 வருஷம்ன்றது ஒரு பெரிய டைமுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸே 5 வருஷத்துக்கு மேலே இல்லை. அப்போ வந்து ஒரு 8 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா, முழு பிரஸ்தானத்திரயத்தையும் படிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ கூடவே இருந்து எல்லா சேவையும் பண்ணி நான் பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி பண்ணதுனால அப்போ என்ன ஆகக்கூடாது, என்னை விட்டு போயிருக்கவே கூடாது, சந்தேகம் வரவே கூடாது. 8 வருஷம் பத்தாதா ஒரு ஆளை புரிஞ்சுக்கிறதுக்கு? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தர் பாடமே எடுத்துக்கிட்டு இருக்கார். அவரோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே போகலை அப்படின்னு தெரியணும்ல. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 பேர் சிரத்தை இல்லாததுனாலேயே நாசமாக போயிட்டார். நாசம்னா என்ன அர்த்தம்? லிட்டல் நாசம். மேகம் கலைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? மழை பெய்யாது. நல்லா இருட்டாக வந்துட்டு நல்லா கூடி வந்து மழை பெய்கிற நேரத்தில் ஒரு காற்றடிச்சு கலைஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாலாம் கிரகணம் பண்ணி அப்படியே செதறிய மேகம் மாதிரி ஆயிட்டாங்க. என்ன காரணம்? ஸ்ரத்தை. யார் ஸ்ரத்தையோடு இருந்தாங்களோ ஒரு 4-5 பேர் மட்டும் இதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அவங்களோட அடுத்தடுத்த லெவல். சிரவணம் முடிச்சா போதுமா? மனனம் நடக்கணும், நிதித்தியாசனம் நடக்கணும், ஆத்மானுபூதி போகணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, குருட்ட இருக்கக்கூடிய சிரத்தை கடைசி வரைக்கும் ஞானியே ஆனாலும் கூட, ஞானத்தையே அடைஞ்சாலும் கூட குரு பக்தி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போகவே போகாது. குரு பக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்வைத சித்தி அடைஞ்சாலும் கூட குருட்ட வந்து அத்வைதம் நடக்காது. என்னோட குருநாதர் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ ஸ்ரத்தை வந்து பார்த்தீங்கன்னா போகவே கூடாது. ஸ்ரத்தை ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மாயாவித்துவம்லாம் என்ன இருக்கும்? பொய்யா கள்ளங்கப்படமாக இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணாலும் கூட அவன் உள்ளுக்குள்ளார ஸ்ரத்தை இல்லைன்னா சுவாமிக்கு ஆப்போசிட்டா ஆச்சாரியருக்கு எதிராக எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். மூட்டை பிடிச்சி மாதிரி கடிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால அவனுக்கு ஞானம் உண்டாகவே உண்டாகாது. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, வெறும் தத்வித்தி பிரணிபாதனை மட்டும் சொல்லாம இங்க என்ன பண்ணிட்டார்? ஸ்ரத்தா அப்படின்ற வார்த்தைய ஆச்சாரியர் சொல்லிட்டார். ஸ்ரத்தாவந்தோ ஸ்ரத்தாவத்வாதோ ஸ்ரத்தா தத்பரத்துவம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சையதேந்திரியம். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லதுனால ஏகாந்தோ ஞான லப்தி உபாயம். ரொம்ப நிச்சயமா ஞானம் உண்டாகிறதுக்கு இந்த 3த்தையும் ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம கிம் புனக, சரியா? அதனால என்ன சுவாமி ஆகும்? கிம் புனக ஞான லாபாத்து சியாத். ஞானத்தை அடைஞ்ச காரணத்தினால என்ன ஆகும்? ஞானத்தை அடைஞ்சு என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இது உச்சியதே. அதை வந்து ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஞானம் லப்துவா, ஞானத்தை அடைந்து முதல்ல நமக்கு என்ன கிடைக்கும்? பரோட்ச ஞானம் கிடைக்கும். ஆனா அது முடிவில்லை. பரோட்சத்தை அடைந்து பராம் மோக்ஷாக்கியாம் சாந்தி, அதுக்கு மேல ஞானம் லப்துவா, ஞானத்தை அடைந்து அதற்கு மேல இருக்கக்கூடிய மேலான மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய சாந்தியை, அதாச்சும் சொல்ற மோக்ஷாக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மோக்ஷம் என்ற பெயரையுடைய சாந்தியை. உபரதி, உபரதின்னு அர்த்தம் ஷட் டவுன். இந்த ஜென்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகிறது. மோட்சத்தை அடைஞ்சோம் அப்படின்னா ரீபர்த் இல்லை. நெச்ச புனராவர்த்ததே நெச்ச புனராவர்த்ததேன்னு மந்திரம் சொல்லுது. ஞானத்தை அடைஞ்சவன் என்ன பண்றது இல்லை, அபரோக்ஷானுபூதியை அடைஞ்சவன் திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை அப்படின்னு. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபரத்தின்னு சொல்லக்கூடிய பரம சாந்தியை, ஷட் டவுனை வந்து பார்த்தீங்கன்னா அச்சிரேன, அச்சிரேன என்ன சுவாமி? க்ஷிப்ரம்னு போட்டார். ரொம்ப சீக்கிரமா ஏவ அதிகச்சது, ரொம்ப சீக்கிரமாவே அவன் அடைந்து விடுகின்றான். சுவாமி ரொம்ப சீக்கிரம் சொல்றீங்களே சுவாமி, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிரவணம் நடக்கிறது ரொம்ப பெரிய லாங் டைம். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், என் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரஸ்தானத்திரயத்தை ஒரு 7 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். என் கூட டெய்லி கிளாஸில் இருந்தீங்கன்னா முழுசாக மிச்சமில்லாமல் பிரஸ்தானத்திரயத்தை பிரம்மசூத்திரம் வரைக்கும் பிருகதாரண்யம் சாந்தோக்கியம் எல்லாத்தையும் ஒரு 7-8 வருஷம் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். 7-8 வருஷம் யோசிச்சு பாரு. உலகத்தில் வந்து நம்ம மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்கிறது இல்லை. பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது கூட இல்லை.
இது சிரவணத்துக்கே 7-8 வருஷம் பூர்ணமாகும். இதுக்கப்புறம் மனனம் இருக்கு பாருங்க, சாகடிச்சது இருக்கிறதுலயே உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா இது எல்லாம் பிரம்மமாயிருக்கு அப்படின்னு பாவிக்கிற தன்மை உங்களுக்கு வர வரைக்கும் திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மனனம் 8 வருஷம் நீங்க சிரவணம் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் 2 டைம்ஸ் எடுக்கும், 16 வருஷம் எடுக்கும். யோசிச்சு பார்த்து. அப்ப அந்த அளவுக்கு நல்லா தீவிரமா பண்ணினீங்கன்னா டிபெண்ட்ஸ், எல்லாமே டிபெண்ட்ஸ் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்ல முன்னாடியே நிறைய முடிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் பேசுறதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறவங்களை பற்றி. சில பேர் ஏற்கனவே பண்ணவங்க இருந்தாங்கன்னா இன்னும் சீக்கிரமாக மனனம் நடக்கலாம். மனனம் முடியுது, நல்லா ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு எப்போ தெரியும்? மனனம் முடிய போகுதுன்னு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கறது எல்லாத்தையும் இது எல்லாம் எனக்கு மேலே கல்பித்தம், இது எல்லாம் எனக்கு மேலே கல்பித்தம், நான் தான் இது எல்லா ஜீவர்களா பரிணமிக்கிறேன், வெறும் தோற்ற மாத்திரம் தான் நாம ரூபம், நான் தான் இந்த ஈஸ்வரனா இருக்கேன், நான் தான் இந்த ஜெகத்தா இருக்கேன், எல்லாம் நான் தான், எனக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, நான் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு பாவம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிச்சதுன்னா உங்க மனனம் சஃலமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த மனனம் அந்த மனனம் முடிஞ்சு இந்த பாவம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் மெதுவா 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 வண்டி பார்த்தீங்கன்னா நிற்க ஆரம்பிச்சு தான் 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 தான்னு தான்ல நிற்கிற சாமர்த்தியம் உண்டாயிடும். அப்ப எதுக்கு அதிக டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணத்துக்கும் அதிகமான டைம், அதை காட்டிலும் அதிகமா மனனத்துக்கு. மனனம் முடிச்சவனுக்கு ரொம்ப சீக்கிரமா பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மானுபூதியானது நிகழ்கிறது, சம்பவிக்கிறது. அதுதான் ஆச்சாரியார் சீக்கிரமா சம்பவிக்குதுன்னு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு அடுத்து சொல்றேன், சமயக் தரிசனா, நல்ல ஞானத்தினால. சமயக் தரிசனம் எப்போ உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனத்தோட எண்டில தான் சமயக் தரிசனம் உண்டாகும். மனனத்துக்கு லட்சணமே சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரவணத்துக்கு லட்சணம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பிரமாணகத சம்சய நிவர்த்தி சிரவணம், சப்தார்த்த ஞானம் சிரவணம், 2 லட்சணம் இருக்கு சிரவணத்துக்கு. இப்ப நமக்கு கிடைக்கிறது சப்தம் அர்த்தம், அதுல என்ன இருக்குன்னு தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஞானம் இன்னும் உண்டாகுது. சப்த அர்த்தத்தோட ஞானத்தை, அதோட அறிவு தான் சிரவணம்னு பேர். அதே நேரத்தில் இன்னொரு லட்சணம் சொல்லுது, என்னன்னு கேட்டீங்கன்னா பிரமாணகத சம்சய நிவர்த்தி. பிரமாணம் எது? இந்த வேதாந்தம் மட்டும்தான், இந்த உலகத்துல இருக்கிறதுலயே வேதாந்தம் மட்டும்தான் இந்த ஆத்ம ஞானத்துக்கு உபாயம் அப்படின்னு ஆணித்தரமா நமக்கு உள்ளுக்குள்ளார ஸ்திர புத்தி வந்துச்சுன்னா அவங்க சிரவணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப எப்ப சிரவணம் இந்த முடியும் அப்படின்னு கேட்டா, நல்லா பிரஸ்தானத்திரத்தை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல இதுதான் ஆத்தென்டிக்கானது. எந்த குப்பனோ சுப்பனோ எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாஸ்திர பிரமாணம் இருக்கான்னு கேட்போம். எவ்வளோ பெரிய ஆள், ஆச்சரியர் சொல்றாரு பிரம்மசூத்திரத்துல, எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், யாரு கபில முனிவர் மாதிரி அனிமாதி சித்திகளை வச்சவரா கூட இருக்கட்டும், பெரிய பெரிய ரிஷிமார்களா இருக்கட்டும், காணாத மகிழ்ச்சி இது மாதிரி கௌதம மகிழ்ச்சியா கூட இருக்கட்டும், ஆனா ஸ்ருதிக்கு விரோதம் சொன்னா தப்பு தப்பு தான் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்தானத்திரத்தை முடிச்சோட உங்களுக்கு என்ன உண்டாகும்னா இதுதான் சத்தியம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்துல ஒரு இது ஆத்தென்டிக்கான புத்தி அப்படி வந்துருச்சு அப்படின்னா அது சிரவணத்தோட எண்டு. அதுக்கப்புறம் மனனம் என்ன சுவாமி அப்படின்னா, மனனத்துக்கு லட்சணம் பார்த்தீங்கன்னா சொல்றோம், என்ன சொல்றோம், பிரமேயகத சம்சய நிவர்த்தி. பிரமேயம்னா என்ன சுவாமி அப்படின்னா, பிரமேயம்னா நான் தான், பிரமேய வஸ்து அப்படின்னு பேரு, அறிய வேண்டிய வஸ்துக்கு பேரு பிரமேய வஸ்து. இந்த வேதாந்தத்தினால நம்ம எதை அறியறோம், என்னை பத்தி தெரியும், நான் அப்படின்றத பத்தி. இந்த நான் எப்படி சுவாமி சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல அப்படின்னா, மந்திரம் சொல்லுது அச்சலஹா, அசப்தம், அரூபம், அவ்யயம், இது மாதிரி நிறைய லட்சணங்கள் சொல்லுது. ஆத்மா எப்படிப்பட்டது, நான் எப்படிப்பட்டவன், அசையாதவன். ஐயோ சாமி, நான் தான் கையை காலை தூக்கி பேசிக்கிட்டு இங்க அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கேனே சாமி, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது அச்சலம், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுது என்னன்னா, நான் போறேன் வரேன், அங்க போனேன் இங்க போனேன், இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அசைவு தானே.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எது அசையுது? தேகம் அசையுது, மனசு அசையுது, புத்தி அசையுது, பிராணன் அசையுது, இந்திரியங்கள் அசைகின்றன. அப்ப இது எல்லாம் நான் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அச்சலகன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நான் அசைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அசையறது எல்லாம் நீக்கினதுக்கு பிறகு எது அசையாமல் இருக்கோ அதுதான் நான். அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அசப்தம். அசப்தமா? எனக்கு தான் பேர் இருக்கே சாமி, பரமஹம்சாரம் தான். அப்படின்னா அது பேர் இல்லாத ஆளு. அப்ப அந்த நான் பேர் இல்லாத ஆளானா எப்படி அறியறது? அப்ப பாத்தீங்கன்னா, இந்திரியங்களை எல்லாத்தையும் நெகேட் பண்றது. ரூபங்கள் நான் இல்லை, சப்தங்கள் நான் இல்லை, நான் ஸ்மெல் இல்லை, நான் டேஸ்ட் இல்லை, நான் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், நான் புத்தி கிராகியம் இல்லை அப்படின்னு இந்திரியங்கள் எல்லாத்தையும் நீக்கிறது, மனசு எல்லாத்தையும் நீக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தியையும் நீக்கிறது, பிராணனும் நான் இல்லைன்னு நீக்கிறது. இது எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு என்ன இருக்கும்? வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கும். அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட லட்சணம், எந்த லட்சணத்தை பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுதோ அந்த லட்சணத்தை தன்னிடத்துல பார்க்க முடியும். அப்ப என்ன ஆகும்? சாஸ்திரம் சொல்ற அந்த ஆத்ம லட்சணம் தப்பு இல்லை, சத்தியம் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா புரியும். அப்ப எப்ப புரியும் சாமினா, நேத்தி 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 நேத்தின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு ஆத்மாவை நீங்க அறிஞ்சா மட்டும்தான் பிரமேயகத சம்சயம், தான பத்தின இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் அப்படின்னு மனநத்தோட லட்சணம். சரி, அதுக்கு என்ன பண்றது? இன்னொரு லட்சணம் சொல்லுது, யுக்தி சகித சப்த ஞானம், யுக்தி சகித பதார்த்த ஞானம், மனனம். யுக்தி சகிதம், யுக்தினா என்ன அர்த்தம்? நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், என்னுடைய மனசு பார்க்கப்படுறதா இருக்கு. அப்ப பார்க்கப்படுறது நான் இல்லை, லாஜிக் தானே இது. இந்த டேபிள் நான் பார்க்கிறேன், புஸ்தகம் நான் பார்க்கிறேன், இந்த மானிட்டரை நான் பார்க்கிறேன், கேமராவை நான் பார்க்கிறேன், எதெல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கோ அது நான் இல்லை. அப்ப நான் யார்? நான் பார்க்கிறவன். அப்ப என் தேகத்தை நான் பார்க்கிறேன், அப்ப தேகம் நான் இல்லை, டேபிள் மாதிரி. என் மனசை நான் பார்க்கிறேன், அப்ப மனசு நான் இல்லை, டேபிள் மாதிரி. என் இந்திரியங்களை நான் பார்க்கிறேன், அப்ப அது நான் இல்லை. என்னுடைய புத்தியை நான் பார்க்கிறேன், அது நான் இல்லை. நான் என்னுடைய பிராணனை பார்க்கிறேன், அதுவும் நான் இல்லை. தூக்கத்தில் இருக்கும்போது அவித்யாவையும் நான் பார்க்கிறேன், ஒன்றும் தெரியலன்னு, அதுவும் நான் இல்லை. அப்ப பார்க்கப்படுறது எல்லாம் நான் இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கை யூஸ் பண்றது. இதான் லாஜிக். 3 காலத்திலையும் பார்த்தீங்கன்னா தேகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேகமும் வந்து போகுது. ஜாகிரதத்துல ஸ்தூல தேகம் போகுது, சொப்பனத்துல சொப்பன தேகம் போகுது, தூக்கத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லாம வெறும் இருட்டு வந்துருச்சு. அப்ப இந்த 3ம் வந்து போறதா இருக்கு, வந்து போகாதவன் நான். அப்ப யாரு? இந்த வெறும் நான் மட்டும் வந்து போகாம இருக்கு. அப்ப இந்த நான் தான் வாஸ்தவத்துல நான், ஆத்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா நேத்தி பண்றோம். அந்த நேத்தி பண்றது தான் மனனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு சம்யக் தரிசனா. அப்ப சம்யக் தரிசனம் எப்ப உண்டாகும்? மனத்தோட முடிவுல நான் அப்படிங்கிற தத்துவம் சந்தேகம் இல்லாம ஆத்மாவ லட்சணங்கள் எல்லாம் பொருந்தி வரும். வந்ததுக்கு பிறகு க்ஷிப்ரம் மோக்ஷோபவதி. அந்த சம்யக் தரிசனத்தினால என்னாகும்? சீக்கிரமா ஒருத்தனுக்கு கண்ட அனுபூதி அகண்டமா ஆகிவிடும். நல்லா பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல தான் 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 அதுலயே நிக்க 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 அந்த நான் என்ன ஆயிடும்? வாஸ்டா அகண்டமா ஆகிவிடும், அகண்ட போதமானது உண்டாகிவிடும். அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேர். அப்போ அந்த மோக்ஷ பவதி இது சர்வ சாஸ்திர நியாய பிரசித்தக சுநிச்சிதக. இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா சாஸ்திரத்திலையும், எல்லா சாஸ்திரம்னா ஆயுர்வேதத்தை எடுக்காதீங்க, எதை எடுக்கணும்? வேதாந்தம். எல்லா வேதாந்த சாஸ்திரத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா நியாயம்ன்றதுக்கு அர்த்தம் பிரம்மசூத்திரத்துக்கு பேரு நியாயம்னு பேர். அந்த பிரம்மசூத்திரத்திலையும் சுப்பிரசித்த, நல்ல பிரசித்தமா இருக்கிறது, சுநிச்சித, நன்றாக நிச்சயம் செய்யப்பட்டதாக இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. இதோட 39வது ஸ்லோகம் முடிஞ்சது. ஆச்சாரியர் என்ன பண்ற? 40வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கை எழுதுற. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எப்பவுமே ஸ்லோகங்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாசிட்டிவ் சொன்னா ஒரு நெகட்டிவ் சொல்லணும்,
ஒரு நெகட்டிவ் சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவ் சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்துல இந்த ரெண்டு இருக்கா, ரெண்டு இருக்கு. பிரம்மமும் இருக்கு, கூடவே மாயையும் இருக்கு, சத்தும் இருக்கு, அசத்தும் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சிரத்தைய உடையவனை பத்தி பேசியாச்சு, சிரத்தை இல்லாதவனை பத்தி பேசினாதானே பேலன்ஸ் ஆகும். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சிரத்தை இல்லாதவர்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அத்திர சம்சயோ ந கர்த்தவ்யா. இந்த விஷயத்துல கீதாச்சாரியார் சொல்றதையோ இல்ல பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தையோ இல்ல இப்ப நான் சொல்றேனே எனக்கு ஏதாவது ஆக வேண்டியிருக்கா, நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லி எதையாவது சம்பாதிக்கணுமா, இல்ல சங்கரர் பாத்தீங்கன்னா பொய் சொல்லி அவர் ஏதாவது சாதிச்சாரா, இல்ல கிருஷ்ண பரமாத்மா பாத்தீங்கன்னா எதையாவது பொய் சொல்லி இந்த ஸ்லோகங்களை சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது லாபம் இருந்துச்சா? எதுவும் இல்லை. அப்ப குரு பரம்பரையில குருநாதர்கள் பணம் சம்பாதிக்கிறத நோக்கம் இல்லாத குருநாதர்கள், ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணணும்னு எண்ணம் இல்லாம அகேத்துக்கமா என்ன பண்றாங்க, சிஷ்யர்கள் மோட்சம் அடையணும்னு எந்தெந்த குருமார்கள்லாம் இந்த வச்சனத்தை சொல்றாங்களோ அவங்களுடைய வச்சனத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவநம்பிக்கை வைக்க கூடாது, சம்சயம் செய்யக்கூடாது, சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஆச்சாரியர் சொல்றார் அத்திர, அத்திரன்றதுக்கு அர்த்தம் இந்த ஆத்ம ஞான விஷயத்தில் என்ன பண்ணக்கூடாது, சம்சயோன கர்த்தவ்யா. நெகட்டிவ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சந்தேகம் கொள்ளக்கூடாது, கிராஸ் செக் பண்ணணும். இப்ப நான் சொல்றேன்ல, சாமி என்ன சாமி அவங்க ஒண்ணு சொல்றாங்க நீங்க ஒண்ணு சொல்றீங்க, எப்ப தெரியும் தெரியுங்களா உங்களுக்கு, கிராஸ் செக். நான் உங்களுக்கு ஏன் கொட்டேஷனா கொடுக்குறேன் தெரியுங்களா, எதுக்காக ரெஃபரன்ஸ் நிறைய கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கொடுக்குற ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க, நல்லா கிளியரா புரிஞ்சிடும். சுவாமி சத்தியத்தை தான் சொல்றார், அவரோட விஷயத்த மனோகல்பிதத்தை சொல்லலைன்றது தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சுவாமி சொல்றத பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் குருநாதர் சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னா பாப்பிஷ்டோஹி சம்சயா, மகா பாப்பி பாத்தீங்கன்னா இந்த சந்தேகம் இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகவே உண்டாகாது. அதனால பாத்தீங்கன்னா பாப்பிஷ்டகன்னா என்ன அர்த்தம், பாப்பத்தமக, அதான் பாப்பிஷ்டகன்னு அர்த்தம். பாப்பத்தமகன்னு என்ன அர்த்தம், மிகப்பெரிய உலகத்திலேயே இருக்கிற பாப்பிகள்லயே பெரிய பாப்பி யாரு அப்படின்னா சந்தேகம் கொள்கின்றவன், மகா பாப்பி. அந்த மகா பாப்பி இதை பாத்தீங்கன்னா ஈ சம்சயம், எதுப்பா அப்படின்னா அந்த சந்தேகம் தான் மகா பாப்பி. அதனால பாத்தீங்கன்னா கதம் உச்சியத்தை, எப்படி சொல்றீங்க சந்தேகம் தான் மிகப்பெரிய பாப்பின்னு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா ஸ்லோகத்தை சொல்றார். வந்துருங்க ஸ்லோகம் 40. அஜ்ஞஸ்சா ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ. அஜ்ஞஸ்சா ஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ. அஜ்ஞஸ்ச, ஆச்சாரியர் சொல்றார் அஜ்ஞஹச்ச அஜ்ஞஸ்ச. அஜ்ஞகன் என்ன அர்த்தம், அஜ்ஞானி. இந்த உலகத்துல எல்லாருமே அஜ்ஞானி தானே, ரெண்டே கேட்டகரி தான். யாரோ 2-3 பேர் ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க, மீதி இருக்கிற 99% எல்லாமே அஜ்ஞானிகள். நல்லவன் இருக்கான் ஆனால் அஜ்ஞானி தானே. உலகத்துல நல்லவனுக்கா பஞ்சம், யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட சுத்தி பார்த்தா நமக்கு நான் தெருவில் இறங்கினாவே நல்லவனா தெரியணும். எல்லாம் நல்லவங்க, ஆச்சரியமா இருக்கு, நம்மளோட ரொம்ப நல்லவனா இருக்கான். ஆனா யாருக்கும் ஆத்ம ஞானம் தான் யாரு, இந்த ஜெகத் என்ன அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அப்ப 99% பாத்தீங்கன்னா நிறைய பேர் அஜ்ஞானிகள் தான். அந்த அஜ்ஞானிகளா இருக்கிறவங்க அஜ்ஞஸ்ச, அப்ப என்ன அர்த்தம், விவேகம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாத அஜ்ஞானிகள். கூட பாத்தீங்கன்னா அஸ்ரத்ததானா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரத்த இல்லாதவரா இருக்காங்க. நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ரத்தா இருக்கு. ஸ்ரத்தையில பாத்தீங்கன்னா பல வெரைட்டி, சாத்விக ஸ்ரத்தா, தாமச ஸ்ரத்தா, ராஜச ஸ்ரத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா 17வது சாப்டர்ல ஸ்ரத்தாத்திரய விவாத யோகத்துல திரிவிதம் ஸ்ரத்தா அப்படின்னு 3 விதங்களா பிரிக்கிற. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஸ்ரத்தை இருக்கு. ஆனா இந்த வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரத்த வரமாட்டேங்குது. நிறைய கணப்பாடிகள் இருக்காங்க, நல்ல வேத அத்தியனம் படிச்சவங்க இருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நாங்க பேசி பழகிருக்கோம். நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னா பழகினதுல இருந்து தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா,
இந்த வேதாந்தத்துல மட்டும் அவங்களுக்கு சிரத்தை வரவே வராது. வேதத்தோட பூர்வ பாகத்துல பூஜை பண்றதுல, ஹோமம் பண்றதுல, நிறைய தான தர்மங்கள் பண்றதுல எல்லாத்துலேயும் சிரத்தை இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காதுலலாம் புகை வர ஆரம்பிச்சு. அகம் பிரம்மாஸ்மி பாக்கண்டி அப்படின்ட்டு நம்ப மாட்டாங்க. அப்போ ஸ்ருதி வாக்கியத்துல, வேதாந்த வாக்கியத்துல ஸ்ரத்தை இருக்காது, குருநாதர்களோட வாக்கியத்துல ஸ்ரத்தை இருக்காது, உபனிஷதங்கள்ல ஸ்ரத்தை இருக்காது. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அஸ்ரத்த தானம், அஸ்ரத்த தானான என்ன அர்த்தம்? ஸ்ரத்த தானானா ஸ்ரத்தை உள்ளவன், அஸ்ரத்த தானானா ஸ்ரத்தை இல்லாதவன். அவனும் கூடவே சொல்றார் சம்சயாத்மா, சம்சயாத்மனக. சம்சயாத்மனகன் என்ன அர்த்தம்? சந்தேகம் இருக்கிறவன். அந்த சந்தேகம் இருக்கிறவனும் அயம் லோகோ அஸ்தி. அப்ப 3க்கு 3 முன்னாடி சொன்னோம். ஸ்ரத்தாவான், தத்பரஹா, அதுக்கப்புறம் சையத்தேந்திரிய, அங்க 3 சொன்னோம். அதுக்கு அப்படியே இங்க சொல்றார் அஜ்ஞன், அஜ்ஞானியா இருக்கிறவன், விவேகம் இல்லாதவன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ரத்த தானா, ஸ்ரத்தை இல்லாதவன், அதுக்கப்புறம் சந்தேகம் உள்ளவன். இந்த 3 குவாலிட்டியோட எவன் இருக்கானோ அவனுக்கு அயம் லோகோ ந அஸ்தி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகமே இல்லை. ஐயோ நான் பார்த்துருக்கேன், கூடயே இருந்திருக்காங்க. சந்தேகம் இருக்கிறது எல்லாத்தையும் சந்தேகம். என் கூட ஒருத்தர் இருந்தார். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கதவை பூட்டிட்டு வந்தால் கூட, கதவை பூட்டினமா சாமி, கதவை பூட்டினமே இல்லையா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவார், ஆரம்பிச்சுடுவார். ஐயோ எவனாவது பூந்துட்டானா என்ன சாமி பண்ணுறது, வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படின்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரை முடிச்சு 2 நாள் கழித்து வர வரைக்கும் கோயிலில் போய் நின்னதுக்கு பிறகு சாமியை கும்பிட மாட்டார். வீடு பூட்டியிருக்கா இல்லையா, வீடு பூட்டியிருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா சாமியை கும்பிட முடியுமா? போயிட்டு வர 2 நாளும் உள்ளுக்குள்ளார வீடை பூட்டணுமா இல்லையா, பூட்டணுமா இல்லையா. கேஸை வந்து நிறைய ஸ்திரீகளுக்கு இருக்கும், ஸ்திரீகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணமா இல்லையா, கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணமா இல்லையா. அதுக்கப்புறம் லாக்கரை வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சோமா இல்லையா. நம்ம வேலைக்காரியை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு விட்டுட்டு வந்திருக்கவே, வீட்டை விட்டுட்டு லாக்கரை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணனா இல்லையா. அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா தலைகாணிக்கு அடியில் வச்சேனே, உண்மையிலே தலைகாணிக்கு அடியில் தான் வச்சேனா இல்லை மேலே வச்சிருக்கேனா. ஐயோ அந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளார வந்துச்சுன்னா, நீங்கள் வெளியில் போய் பண்ணுற காரியத்தை முழுசாக பண்ண முடியுமா? நிம்மதியாக அயோத்தியா போய் சாமி கும்பிட்டு வர முடியுமா? எவனாவது திருடிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படி. ஃபேனுக்கு கீழே படுக்கிறீங்க, ஐயோ ஃபேன் கீழே விழுந்தா என்ன ஆகும், ஃபேன் கீழே விழுந்தா என்ன ஆகும், ஒரே ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா என்ன ஆகும். ஐயோ வண்டியில் 2 வீலரில் நம்ம போகிறோமே, எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காம நம்ம வேலை வந்து மோதிட்டானா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? நம்ம பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா திவால் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அமெரிக்காவில் எத்தனையோ பேங்க் திவால் ஆச்சு. நம்ம போட்டிருக்க பேங்க்கில் போட்டிருக்கோமே பணம், திவால் ஆச்சுன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. அப்போ எதெல்லாம் கூட இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நமக்கு நம்பிக்கை உள்ளவனா இல்லையா அப்படின்னு நம்பி இவன் வந்து நம்மளை துரோகம் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, நம்மளை கெடுத்துட்டானா என்ன பண்ணுறது, என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுக்குறாளே, இதில் விஷம் கலந்துட்டு இருந்தானா என்ன ஆயிருக்கும் அப்படிலாம் யோசிச்சிக்கிறா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இந்த உலகத்தில் ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. நீங்கள் சந்தேகம் உள்ளவங்க எல்லாரும் எல்லாத்து பக்கத்துலையும் இருக்காங்க. கொஞ்சோண்டு சந்தேகம் இருக்கலாம், ஆனால் சந்தேகமே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இருக்காங்கன்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணவே முடியாது. ஒரே சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், எதை எடுத்தாலும் சந்தேகம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்கிறார், ந அயம் லோகோ அஸ்தி, இந்த லோக்கம் இல்லை. அதே மாதிரி ந பரோ, அவனுக்கு இந்த லோக்கமே இல்லை அப்படின்னா பரலோக்கங்கள் கிடைக்குமா சுவாமி? தானம் பண்ணுனா பணம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? புண்ணியம் கிடைக்குன்றாங்களே, புண்ணியம் கிடைக்குன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஹோமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரவியங்களை போடுறோமே, இதெல்லாம் நெருப்புல தானே போடுறோம். சாஸ்திரிகள் சொல்கிறார் இதெல்லாம் புண்ணியமாக கன்வெர்ட் ஆகும், நமக்கு பரலோக்கத்தை கொடுக்கும்னு சொல்கிறார். பொய் சொல்கிறாருல்ல, சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் பொய் தான் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம வந்து சிரத்தை இல்லாமல் போயிட்டான்னு வச்சுங்க. அப்போ அவன் என்ன பண்ண மாட்டான்? தானம் பண்ண மாட்டான், தர்மம் பண்ண மாட்டான், யஜ்ஞ யாகங்கள் பண்ண மாட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் பரலோகத்துக்கும் போக மாட்டான். எல்லாத்தையும் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா விடாமல்
பிடிச்சு பிடிச்சு வச்சு எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு எங்க போயிடுவான்? நரக்கத்துக்கு போய் சேருவான். முடிஞ்சு போச்சு. ஏன்னா புண்ணியம் இல்லை, புண்ணியத்து மேல நம்பிக்கை இல்லை, தான தர்மத்து மேல நம்பிக்கை இல்லை. நிறைய வேதத்தோட பூர்வ பாகம் நிறைய சொல்லுது. தர்மான பிரமதி தவ்யம், முக்கியமான வார்த்தை. தர்மத்திலிருந்து விலகவே விலகாத அப்படின்னு சொல்லுது. அப்ப தர்மத்துல தர்மம் சர, தர்மத்தை பண்ணுன்னு எல்லாம் சரிங்க, அது சொல்லியிருக்கு. எவனோ பிராமணன் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பிழப்புக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டான். அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நம்பிக்கை வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதை எதுவுமே அனுஷ்டானம் பண்ண மாட்டோம். அனுஷ்டானம் பண்ணலை அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காம போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த லோகத்திலையும் ஸ்ரத்தை இல்லாதவன் சுகமா இருக்க முடியாது. பரலோகத்திலையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கிருந்து புண்ணியத்துல நம்பிக்கை இல்லாதனால புண்ணியம் பண்ண மாட்டான், அவன் பரலோகத்தையும் அடைய மாட்டான். ஆயிடுச்சு. ந சுகம் சம்சயாத்மன, அவனுக்கு சுகமும் அந்த சம்சயாத்மா சந்தேகம் படுறவனுக்கு சுகமும் சம்பவிப்பதே இல்லை. சதா காலமும் மனசு சஞ்சலமாவே இருக்கும். ஐயோ இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படின்னு எதுலையுமே பிலீவ்னஸ் இல்லைன்னா அவனுக்கு சுகம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மந்திரம். இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9:3 எடுத்துங்க, பக்கத்தில் போட்டுங்க, அப்படியே இருக்கு. 9:3, 9வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. அற்புதமான ஸ்லோகம். அஸ்ரத்ததானா புருஷாக, யாரெல்லாம் ஸ்ரத்தையில்லாத மனிதர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தர்மஸ்ய அஸ்ய, எதுல ஸ்ரத்தை இல்லை? இந்த வேதாந்த சாஸ்திரத்திலையும் வேதத்திலையும் வேதம் சொல்ற மார்க்கத்திலையும் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை இல்லையோ, இதை யாரும் அனுஷ்டிப்பதில்லையோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? அவர்கள் வேதாந்தத்துல ஸ்ரத்தை இல்லைன்னா என்ன நிர்குணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அடைகிறது இல்லை. சகுணமான ஈஸ்வரன் இடத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை உபாசிச்சு அவரை அடையணுன்ற எண்ணம் வராது. அப்போ சகுண ஈஸ்வரனையும் சாயுஜ்ய முக்தியையும் அடைவதில்லை. அதே நேரத்துல கர்மத்துல, வேதம் சொல்ற கர்மத்துல ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா அவன் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான். அப்ப பூர்வ பாகத்துல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. உபாசனா காண்டத்துல ஸ்ரத்தை இல்லைன்னா அந்த ஈஸ்வரனை, சகுண ஈஸ்வரனை அடைய முடியாது. அதே நேரத்துல வேதாந்தத்துல ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா நிர்குண பிரம்மத்தை அடைய முடியாது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா ம அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே, என்னை அடையாமல் அவங்க என்ன பண்றாங்க? நிவர்த்தந்தே, செத்து போய் திரும்பவும் என்ன பண்றாங்க? மிருத்யு சம்சார வர்த்மனி. மிருத்யு சம்சாரனா பிறந்து இறந்து பிறந்து இறந்து அசக்கிருத்த ஆவருத்தினி அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்றார். அசக்கிருத்த ஆவருத்தினின்னு என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப செத்து புடைச்சு. இப்ப நமக்கெல்லாம் ஜீவனம் கொஞ்சம் அதிகம். மனுஷனா பிறந்திருக்கும். மனுஷனா பிறந்திருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? புண்ணியமும் பாப்பமும் கலந்து இருக்கணும், மிஸ்ரிதமா இருக்கணும். அப்ப ஆனா இந்த சம்சயப்படுறவனுக்கு பாத்தீங்கன்னா புண்ணியமே பண்ண மாட்டான். அப்ப புண்ணியமே பண்ணலன்னா என்ன இருக்கும்? அதர்மம் அதிகமாயிடுச்சுன்னா, பாப்பம் அதிகமாயிடுச்சுன்னா புழு பூச்சியா பிறப்பான். சரி, புழு பூச்சியா பிறந்து உடனே மனுஷ ஜென்மம் கிடைச்சிருமா சுவாமி? கிடைக்காது. அசக்கிருத்தாவிருத்தினி. அசக்கிருத்தாவிருத்தினின்னு என்ன அர்த்தம்? கோடிக்கணக்கான பிறவி சின்ன சின்ன பூச்சியா பிறந்து, புழுவா பிறந்து, புல்லா பிறந்து, மரமா பிறந்து, திரும்ப கரப்பாம்பூச்சியா பிறந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா முயலா பிறந்து, ஆமையா பிறந்து, நண்டா பிறந்து, மீனா பிறந்து, குரங்கா பிறந்து, பூனையா பிறந்து, நாயா பிறந்து, இதுக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருப்போம். 84 லட்சம் யோனியில ஒரே ஒரு மனுஷ ஜென்மம் யோசிச்சு பாருங்க. அப்ப 84 லட்சம் பிறவியில மீதி இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி புண்ணிய பிறவிகள் ஒரு 1000 பிறவி வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாம் பாப்ப பிறவி தான். அதுலயே சுத்திக்கிட்டு இருக்கிறது. திரும்ப எப்ப நல்ல பிறவி கிடைக்கும்னு தெரியவே தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சந்தேகத்தை பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அவதாரிக்காலே சொல்லிட்டார், சந்தேகப்படவே கூடாது. இது சொல்லியாச்சா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17வது அத்தியாயம். 17வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. ஆச்சாரியர் 16வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகமும் எழுதிங்க. 16:23. 16:23 ஆச்சாரியர் சொல்றார் அர்ஜுனனுக்கு, எஸ்ஸாஸ்திர விதிமுத்ஸ இல்ல
24 16 24 லாஸ்ட் ஸ்லோகம் இது 16வது அத்தியாயத்துல. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரியௌ வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. அற்புதமான ஸ்லோகம் இது. கிருஷ்ணர் சொல்றாரு, நான் சொல்றதை கேட்காதப்பா. சொல்ற கிருஷ்ணன் தானே, என் கூட ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டா இருக்கிறவன் சொன்னதை நம்பலாமா? அப்படிலாம் நினைக்காது. நான் சொல்றதை எதுலையும் கொண்டு வராங்க. என்ன பண்ண அப்படின்னா, சாஸ்திரம் தே பிரமாணம். ஆகையினால் சாஸ்திரம் தான் உனக்கு பார்த்தீங்கன்னா ஆதாரம். சாஸ்திரம் சொல்றத பார்த்தீங்கன்னா கேளு. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, காரிய அகாரிய வியவஸ்திதம், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற விஷயத்துல சாஸ்திரம் மட்டும்தான் உனக்கு பிரமாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதை எடுத்தாலும் என்ன புத்தி வரணும், பிரமாண புத்தி வரணும். சாஸ்திரத்துல இருக்கா, சாஸ்திரத்துல இருக்கா, சாஸ்திரத்துல இருக்கா. குருநாதர்கள் சொன்னாங்களா, கிருஷ்ணர் சொல்லியிருக்காரா, வியாசர் சொல்லியிருக்காரா, வசிஷ்டர் சொல்லியிருக்காரா, ராமர் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாதர் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த புத்தி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்களா, ஓகே, அவங்க சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பார்த்தீங்கன்னா நச்சனுலாம் கேள்வியே இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே, அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்புறது. அப்படி நம்பணும் அப்படின்னா சிரத்தாவான் லபத்தேங்க. நம்பலை அப்படின்னா முடிச்சு போச்சு, திரும்பவும் இங்கேயே புழு பூச்சியா பிறந்துக்கிட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆச்சாரியார் 17வது சாப்டர், 17வது சாப்டருக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். ஸ்ரத்தாத்ரயம்னா 3 விதமான ஸ்ரத்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. 17:2 பார்த்தீங்கன்னா சொல்றார், திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜாம். திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா. 3 விதமான ஸ்ரத்தைகள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. எல்லாம் பிறக்கும் போதே ஸ்வபாவஜானா பை பர்த். எல்லாரும் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்ரத்தையில ஏதோ ஒரு ஸ்ரத்தையோட தான் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம். சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேத்தி மாம் தாம் சுரும். 3 விதமான ஸ்ரத்தைகள். சாத்விக ஸ்ரத்தா, ராஜச ஸ்ரத்தா, தாமச ஸ்ரத்தா அப்படின்னு 3 விதமான ஸ்ரத்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான சூத்திரம் ஒரு ஸ்லோகம் இருக்கு, 17:3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், சத்வானு ரூபா சர்வசிய ஸ்ரத்தா பவதி பாரத. ஸ்ரத்தா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா அந்த கரணத்துல இருக்கிறது ஸ்ரத்தா. அந்த கரணத்துல இருக்கிற தாட் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்ரத்தான்றது தாட் இல்லை. சிலதெல்லாம் கோட்டிங் சொல்லுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஈய பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறது சொல்லுவோம்ல, பித்தளை பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறது. நல்லா குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஈயப்பூச்சி உள்ளுக்குள்ளார ஈயம் பூசும். அதே மாதிரி முதல் கோட்டிங் பதார்த்தம் இல்லை, பதார்த்தம்லாம் அந்த பாத்திரத்தை போட்டு சமைக்கிறோம். ஆனால் அந்த பாத்திரத்தோடு சேர்ந்து இருக்கிறது இது அந்த கோட்டிங், ஈய கோட்டிங். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரத்தா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கரணத்தில் நம்ம கொடுக்குற ஒரு பெயிண்ட் மாதிரி, ஒரு கோட்டிங் மாதிரி. அது எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னா சத்வானு ரூபா சர்வசிய. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் அவங்க அந்த கரணத்துல ஒரு கோட்டிங்கா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரத்தையானது இருக்கிறது. அது என்ன பண்ணும், ஸ்ரத்தாமயோயம் புருஷ. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஸ்ரத்தையே மயமானவன், ஸ்ரத்தையே சொரூபமானவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்ரத்தை இருக்கு. உலகத்துல ஸ்ரத்தை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா யோயத் ஸ்ரத்தா, எவன் எதில் ஸ்ரத்தை வைக்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான். யோயத் ஸ்ரத்தக சயேவ சக. எவனுக்கு பார்த்தீங்கன்னா எதுல அதிகமான ஸ்ரத்தை உண்டாகுதோ, ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா குதிரை பந்தயத்துல குதிரை ரேஸ்ல ஸ்ரத்தை இருக்குன்னா என்ன ஆயிடுறான், காலையில எந்திரிச்சோன்னு அவன் என்ன பண்ணுவான், 9 மணிக்கு ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுவான். நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பான். 3 மணிக்கு முடிஞ்சதுக்கு பிறகுதான் திரும்ப வருவான். சீட்டு ஆட்டத்தில் ஒருத்தனுக்கு ஸ்ரத்தை இருக்குன்னா எல்லா டைமும் கார்ட்ஸ் விளையாடலையே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருப்பான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை இருக்குது. சதா காலமும் ட்ரிங்க்ராகவே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான்.
சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பண்றதுல சிரத்தை இருக்கு, கோயிலா சுத்திக்கிட்டு இருப்பான். சில பேருக்கு பூஜை பண்றதுல சிரத்தை இருக்கு, பூஜையா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு என்ன மாதிரி சில பேருக்கு வேதாந்தத்துல சிரத்தை இருக்கு. நம்மள மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், வேதாந்தத்தையே கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒண்ணுத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிரத்தை இருக்கு. அது நல்லதா இருக்கும், கெட்டதா இருக்கும். சில பேருக்கு போகம் பண்றதுலயே சிரத்தையா இருக்கும். எதுக்குப்பா ஜீவனம், வாழ்க்கையை அனுபவிக்கிறது தாங்க அப்படின்னு அனுபவிக்கிறதுலயே போகம் பண்றதுலயே அவன் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப ஒருத்தரை டிஃபைன் பண்றோம்னு வச்சுங்களேன், எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம், ஒரு அடையாளம் சொல்றோம். அவர் கோபி, அவர் காமி, அவர் போகி, அவர் வந்து நல்லவர், அவர் கெட்டவர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம்னு ஒருத்தரை. அது எதை வச்சு அப்படின்னா, அவர் எந்த விஷயத்துல சிரத்தை உடையவரா இருக்காரோ அந்த விஷயத்துல அவர் பிரவர்த்தி பண்றார், அவரோட பர்சனாலிட்டி அது மாதிரி ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாஸ்திர விஷயத்துல என்ன பண்ணணும், ஸ்ரத்த வைக்கணும். வேதாந்தத்துல ஸ்ரத்த வைக்கணும். ஸ்ரத்த வச்சோம் அப்படின்னா நமக்கு நாசம் உண்டாகாது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஒரு சின்ன பாஷ்யம். ஆச்சாரியர் சொல்றார், அக்ஞஸ்டன் என்ன அர்த்தம், அனாத்மஜ்ஞகன் சொல்றார். அனாத்மஜ்ஞகனா ஆத்மாவை அறியாதவன் ஒரு குவாலிட்டி, கெட்டவனுக்கு ஒரு குவாலிட்டி. அஸ்ரத்ததானா ரெண்டாவது. அஸ்ரத்ததானன்னு என்ன அர்த்தம், ஸ்ரத்தை இல்லாதவன், அதுக்கு மீனிங் பண்ணல. அதுக்கப்புறம் சம்சயாத்மாச்ச, சம்சயாத்மன் என்ன அர்த்தம், சந்தேகம் இருக்கிறவன். அப்ப 3 குவாலிட்டி, அஜ்ஞானி, ஸ்ரத்தை இல்லாதவன், சந்தேகப்படுபவன். இந்த 3 இருக்கிறவன் வினஷ்யதி, அவன் நாசத்தை அடைகின்றான். சம்சயாத்மா வினஷ்யதி, சந்தேகப்படுபவன் நாசத்தை அடைகின்றான். ஆச்சரிய சொல்ற கதம் இல்ல, அக்யஸ்ட ஸ்ரத்ததானவ் யத்யபி வினஷ்யத. அஜ்ஞானியா இருக்கிறவன், அஸ்ரத்ததான ஸ்ரத்தை இல்லாதவன், அவன் 2 பேரும் நாசத்தை தான் அடைகிறான். ஆனாலும் கூட ததாபி, ஆனாலும் கூட நேததா யதா சம்சயாத்மா, ஆனா சந்தேகம் இருக்கிறவன் நாசமாகிற மாதிரி அஜ்ஞானியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தை இல்லாதவனோ நாசத்தை அடையிறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, சம்சயாத்மா தான், சந்தேகம் தான் இந்த 2 காட்டிலும் ரொம்ப மகா பாப்பத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதனால சம்சயாத்மா தூ பாப்பிஷ்டக சர்வேஷ்டா. ஆச்சரிய ரொம்ப சொல்லிட்டேன், மகா பாப்பி எது ஐயார் சுவாமி, இந்த சந்தேகம் தான் மகா பாப்பி. பாருங்க சார், நீங்க ஸ்ரத்தை மட்டும் ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா எவ்வளவு சேஃபா ஃபீல் பண்ணலாம் தெரியுங்களா, ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணலாம். இந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட மடியில ஆனந்தமா படுத்திருக்கு. அப்பா அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம் அப்படின்னா பெரிய செக்யூரிட்டி. ஏன்னா ஸ்ரத்தா. அப்பா கூட இருக்கும்போது கையை பிடிச்சிட்டு போனா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி இருக்கும். சின்ன வயசுல அப்பா கையை பிடிச்சிட்டா போதும், எதுவுமே நம்மளை அட்டாக் பண்ணாது, நம்ம சேஃபா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணணும், சாஸ்திரத்தை பிடிச்சுக்கணும், குருவை பிடிச்சுக்கணும். குரு மேலையும் சாஸ்திரத்து மேலையும் ஸ்ரத்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட சந்தேகப்படாம அவங்களோடய டிராவல் பண்ணணும். சந்தேகம் வந்துச்சு முடிச்சு உங்களோட லைஃபே நாசமா போயிடும். அதனால்தான் இந்த சந்தேகம் எப்படிப்பட்டதுன்னா, இருக்கிறதே பாப்பிஷ்ட தமக, பாப்ப தமக, மகா பாப்பியா இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாத்துலேயும் எந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் கெட்ட குவாலிட்டி, அந்த எல்லா குவாலிட்டிலையும் இந்த சந்தேகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகா பாப்பியா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ற கதம் எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆச்சரிய சொல்ற ந அயம் சாதாரண ஹாபி லோகாஸ்தி. சந்தேகப்படுறவனுக்கு இந்த லோக்கத்துல கூட அவன் சுகமா இருக்க முடியாது. நான் சொன்னல, ஃபேனு கீழே படுத்து ஃபேனு கீழே விழுந்தா என்ன ஆகும்னா நிம்மதியா தூக்கம் வருமா, யோசிச்சு பாருங்க. எதையாவது சாப்பிடும்போது இதுல விஷம் ஏதாவது கலந்துருப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா சாப்பிட முடியுமா நிம்மதியா, யோசிச்சு பாருங்க. இது ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுக்கிறோம், இவர் ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நோய் குணமாகுமா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தேகம் இந்த உலகத்துல இருக்கிறவங்க யார் மேல சந்தேகப்பட்டாலும் உங்களால சாந்தமா இருக்க முடியாது. அதனால்தான் ஆச்சரிய சொல்றாரு, இந்த லோக்கம் அவனுக்கு இல்லை, ததா அது போலவே ந பரலோகம், பரலோக்கமும் அவனுக்கு இல்லை. சிரத்தை இருந்தா தானே புண்ணியம் தர்மத்தை பண்ணுவான், பரலோகத்தை அடைவான். அப்ப என்ன அர்த்தம், சந்தேகப்பட்டவன் புண்ணியத்தை பண்ண மாட்டான், பரலோகத்தையும் அடைய மாட்டான். அது மட்டும் இல்ல, ந சுகம்,
அவனுக்கு சுகம் கிடைக்கவே கிடைக்காது. சதா காலமும் சஞ்சலத்தோடையே இருப்பான், சுகம் வரவே வராது. அதனால தத்ராபி சம்சய உபபத்தே, அதனால இந்த சுகத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா சம்சயமானது பொருந்தி வருது. சுகம் இருக்கவே இருக்காது. சம்சயாத்மனக சம்சய சித்தசிய, சந்தேகமுடைய சித்தத்திற்கு சுகம் கிடைப்பதும் இல்லை. தஸ்மாத், ஆகையினால் கன்க்ளூஷன் என்ன சுவாமி? அப்ப ஆச்சரிய சொல்ற, தஸ்மாத் சம்சயோ ந கர்த்தவ்ய. அதனால சாஸ்திரத்து மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஆச்சாரியரிடத்துல கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய வச்சனத்துல சந்தேகம் கொள்ளக்கூடாது அப்படின்னு முடிவார். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? அகம் பிரம்மாஸ்மி சொல்லுது. அப்ப அகம் பிரம்மாசிய வந்து பாத்தீங்கன்னா டவுட்டே இல்லாம அதை வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்றதுக்கு நம்ம பிரவருத்தியில இறங்கணும் அப்படின்னு முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயதப்புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி வயசோகாதிவர்ஜிதः. கீதா ஜீவனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमञ्जै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृतां भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिसृतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः प्रोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्द्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृति स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ओम கொஞ்சம் பொறுத்துங்க, வாய்ஸ் எல்லாம் மாறிடும். இன்னும் ஒரு 4-5 நாள்ல மாறிடும். நமஸ்காரம். ஹரி ஓம். ஹரி ஓம்.